இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 80 ஏக்கர்ஸுங்க. மொத்தம் 5 வாட்டர் சோர்ஸ், 5 கிணறு இருக்குதுங்க. 5 கிணத்துலேயும் செப்பரேட்டாக செட்டப் பண்ணிக்கிறாரு. ஒவ்வொரு செட்டப்பில் இருந்தும் பார்த்தீங்கன்னா இரிகேஷன் ஆட்டோ மிஷினுங்க, அது இல்லாத ஃபெர்டிகேஷன் ஆட்டோ மிஷினு, வால்வு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு பண்ணி ஒரு ரூம்குள்ளேயே வச்சிருக்கிறாரு. கம்ப்ளீட் எல்லாமே இன்லைன் லேட்டரல் போட்டு ட்ரிப்பர் அடிச்சிருக்கிறனால பார்த்தீங்கன்னா வால்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு பண்ணி ஒரே ரூம் கட்டி அதுக்குள்ளே எல்லாமே செட்டப் பண்ணிக்கிறாரு. மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இங்கே ஏர் கண்ட்ரோலர் வச்சு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்துருக்குறோம். வாங்க உங்களுக்கு அந்த வீடியோஸ் என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மெயின் லைன் கிணத்துலேருந்து வருதுங்க. கிணத்துலேருந்து வர இடத்துலையே பார்த்தீங்கன்னா மெயின் லைன் ஃபில்டருக்கு வரக்கு முன்னாடி ப்ரெஷர் ரிலீஸ் வால்வ் வச்சுருக்கிறோம். இந்த ப்ரெஷர் ரிலீஸ் வால்வ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாம் செட் பண்ணிக்கிற ப்ரெஷரோட அதிகமாக போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி கிணத்துக்கு அனுப்புகிற மாதிரி செட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து செட் பண்ணிக்கிற பார்த்தீங்கன்னா பேக் வாஷ் வால்வுங்க. ஃபில்ட்ரு வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக் வாஷ் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் ஆன் இன்புட் அவுட்புட் ப்ரெஷரை வச்சு செட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து ஃபில்டர் ஆகி வந்ததுக்கப்புறம் செகண்டரி ஃபில்டருங்க. செகண்டரி ஃபில்டர் செட் பண்ணிக்கிறாரு. செகண்டரி ஃபில்டருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோ மீட்ரு, என்ன வால்யூம் போகுதுன்னு ஃப்ளோ செட் பண்ணிங்க. அதுக்கடுத்து வால்வ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே சென்ட்ரலைஸ்டாக பார்த்தீங்கன்னா வால்வ் அத்தனையுமே ஒரே சென்ட்ரலைசர் வச்சிருக்காரு. மொத்தம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8 வால்வ் செட் பண்ணிக்கிறாரு. 8 வால்வ் ஒரே சென்ட்ரலைசராக வச்சிருக்காருங்க.